ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவி. இன்றைக்கி நம்ம சுண்டைக்காயும் பருப்பும் வச்சு சாம்பார் வைக்கிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம பருப்பும் சுண்டைக்காயும் போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு எடுத்துருக்குறோங்க. இது கழுவி வேக வச்சுக்கலாம். அங்கே தோரம் பருப்பை நல்லா கழுவிட்டேங்க. கழுவி அதில் மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், கொஞ்சம் ஜீரகம், 2 பல்லு பூண்டு, அரை தக்காளி பழம் எல்லாம் போட்டிருக்குறோங்க. இது வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு கடைஞ்சாச்சுங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சுங்க. இன்னும் காஞ்சிருச்சுங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வரமிளகா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு 2 தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. நம்ம அதுலேயும் ஒரு சின்ன தக்காளி பழம் போட்டு வேக வச்சுருக்கிறோம். இது வதங்கிறதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சுண்டைக்காயை கழுவி வச்சுருக்குறேங்க. அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகா போட்டிருக்கிறோம், அதனால் 1 ஸ்பூன் தான் போட்டு. இதுலேயே சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. வேக வச்ச பருப்பு தண்ணி இருக்குதுங்க, அதை ஊற்றி வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. கடைஞ்சி வச்ச பருப்பை ஊற்றிக்கலாங்க. இதுலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்குறேங்க, ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சுங்க. நான் தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் பத்தலைங்க போட்டுக்கலாம். போட்டு கலக்கி விட்டு இறக்கலாங்க. கொத்தமல்லி தூளை தூவி இறக்கலாங்க. பருப்பு சுண்டைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.